சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 19 மே 2026. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அமையுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:50 ஆகுது. பட் நான் இன்னுமே என்ட்ரி எதுவும் எடுக்கலை. ஏன்னா எனக்கான இன்னும் என்ட்ரி வந்து இன்னும் வரல. என்னோடய ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் பிரகாரம் எனக்கு இன்னும் ட்ரெண்ட் வந்து எந்த டைரெக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஸோ எனக்கான என்ட்ரி வராததுனால நான் வந்து இன்னமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைவாக ஒரு ட்ரேடை வந்து எடுத்து நான் லைவாக நான் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்ட்ரியே எடுக்கலை. என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் இப்போதைக்கு நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய பிளான் என்னென்னா, ஸோ இந்த R1 தாண்டி அப்சைடில் க்ளோஸ் வச்சுதுன்னா அப்சைட் ட்ரேட் போவேன். இல்லைனா இந்த 50 EMA தாண்டி டவுன் சைட் க்ளோஸ் வச்சதுன்னா டவுன் சைட் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய பிளானு. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டைரெக்ஷனுமே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலை. அப்படியே இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் என்ன டைரெக்ஷன் எடுத்திருக்கேன், என்ன செல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து நம்ம ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு நல்ல ரிஸ்க் வாட் ரேஷியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து நம்மளுக்கு அமைஞ்சதுன்னா ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு அதுவும் ஒரு நல்ல டேயில் அமைஞ்சதுன்னா அதை மட்டும் எடுத்து நம்ம இயர் ஃபுல்லாக பண்ணால் கூட நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். ஸோ டெய்லியும் ட்ரேட்ஸ் எடுக்கணும், நிறைய ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும், ஒரு நாளைக்கு நிறைய ட்ரேடு எடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரணும்னா ஒரு ட்ரேடு எடுத்தாலும் அதை ஒழுங்காக எடுக்கணும். நல்ல ட்ரேடாக எடுத்து நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்க மாதிரி நல்ல ஒரு ட்ரேடை எடுத்து நம்ம கண்டினியூவாக நம்ம அதையே பண்ணிகிட்டு இருந்தால் கூட போதும். ஓகேங்களா? ஸோ ஏன் நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறதில்ல, டெய்லி வீடியோஸ் பண்ணுறதில்ல, டெய்லி ட்ரேட்ஸ் எடுக்கிறதில்லன்ட்டு சில பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்கு வந்து நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறத விட நல்ல குவாலிட்டியான ட்ரேடு எடுக்கணும். அது வாரத்தில் ஒரு ட்ரேடு எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு ட்ரேடில் வர ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மாதத்துக்கே போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேடு வருன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் நான் அடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் 1:38 ஆகுது. நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்துட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 50 EMA தாண்டி டவுன் சைட் க்ளோஸ் வச்சதுன்னா நான் டவுன் சைட் ட்ரேட் எடுப்பேன்ட்டு. ஸோ அதே போல் எனக்கு 50 EMA தாண்டி எனக்கு டவுன் சைட் க்ளோஸ் வச்சிடுச்சு. அதனால நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்ததால் ஸோ என்னோடய ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து 40,000. எனக்கு 40,000க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாதுன்ற என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் பிரகாரம் என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து 35 பாயிண்ட். ஸோ 40,000 டிவைடட் பை 35 போட்டோன்னா 1142 குவான்டிட்டி வந்து நான் செல் பண்ணலாம். ஸோ அது வந்து லாட் சைஸ், நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 65. அதுக்கு கன்வெர்ட் பண்ணால் 17 லாட் வந்து நான் செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 17 லாட் நான் செல் பண்ணி எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா 40,000 லாஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து 17 லாட் வந்து நான் இங்கே செல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பக்கம் வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. சாரி, 10,000க்கு மேலே ப்ராஃபிட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடியுதா இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்றது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய மூமெண்ட் எல்லாம் தேவையே கிடையாது இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும். நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு எனக்கு 23,700 கால் ஆப்ஷனை தான் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 23,700 தான் எனக்கு வந்து நான் 23,700 கால் ஆப்ஷனை தான் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 23,700க்கு கீழே எனக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடிஞ்சாலே போதுமானது. நான் வந்து ஃபுல் ப்ரீமியம் நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு பிளானு. இப்போதைக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23,700 பக்கம் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30க்கு மேலே ஆகுது. எங்கள் ஊரில் கொஞ்சம் இன்றைக்கி பவர் ஷட்டவுன்றதுனால என்னால் ட்ரேடை முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ என்னால் பண்ண முடியல. நான் வெறும் மொபைலை வச்சே நான் ட்ரேட் பண்ணி என்னோடய ட்ரேடை நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து பவர் வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு எடுத்திருந்தேன்ல, 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சுனே டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன்ல. ஸோ அது வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் போய்ட்டு முடிஞ்சுது. 23,700 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 17 லாட் நான் செல் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 40,000க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஓவரால் 40,608 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி ட்ரேடை முடிச்சிருக்கேன். நான் ஒரு 2 ரூபா பக்கம் வரும்போது அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரேடுக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 178 ரூபா தான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி சார்ஜஸே வந்திருக்கு. ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் வந்திருக்கு. 178 ரூபா தான் இந்த ட்ரேடுக்கு சார்ஜ் வந்திருக்கு. நான் இப்போ இன்றைக்கி இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்து இதை ப்ராஃபிட் பண்ணியிருக்கல. ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் பிரகாரம் என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த ட்ரேடை நான் எடுத்தேன்றதை பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டாவை எடுத்து வச்சு பார்ப்போம். இன்றைக்கி நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இன்றைக்கி டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்னா நான் ஃபாலோ பண்ணக்கூடிய
G1ல டவுன் சைடில் டைப் 2 அப்படின்ற ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இந்த ட்ரேடை நான் எடுத்தேன். ஸோ அதோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் பார்ப்போம். இது வந்து 2021 சார்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். 50 தாண்டி க்ளோஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. 1 மணிக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுது. ஸோ க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். அதே தான் சேம் இங்கே பாருங்கள், ஒரு 2 மணி பக்கம் 50 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு, அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 மணி பக்கம் 50 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு, அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் வச்சிருக்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா G1 டவுன் சைடில் டைப் 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடு மூவ் நல்லா வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் டவுன் ட்ரேட் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய டவுன் மூவ் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ். ஸோ இது வந்து 2021. நம்ம இன்னும் வேறு ஏதாவது இயரில் கூட போயிட்டு பார்ப்போம். 2022 போய் பார்க்கலாம். G1 போகிறேன், அதில் டவுன் சைடு போகிறேன், அதில் வந்து டைப் 2 போகிறேன், இது வந்து ப்ராஃபிட் போகிறேன். 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸில் தான் அப்படியே முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ், 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கே ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. ஸோ இந்த 5 இயர்ஸ் டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜினா அது எதை பேஸ் பண்ணி நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் அது அடுத்து என்ன மூவ் கொடுக்குது, அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி, எங்கே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இதெல்லாம் வந்து முடிவு பண்ணுவேன். ஓகேங்களா? 19 50 தாண்டி க்ளோஸ் வச்சாவே எல்லா டைமும் நான் வந்து டவுன் சைட் ட்ரேட் எடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இதுலேயே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓப்பன் ஆகிற இடம் வந்து ரொம்ப முக்கியம். எங்கே ஓப்பன் ஆகுதுன்றது முக்கியம், அடுத்த மூவ் என்ன கொடுக்குதுன்னு முக்கியம். அதுக்கப்புறம் தான் அது வந்து அப் சைடு எடுக்க போகிறோமா, டவுன் சைட் ட்ரேட் எடுக்க போகிறோமான்றதை வந்து நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதனால தான் நான் ஒரு 20 ஸ்டடீஸ் மேலே ஃபாலோ பண்ணுறேன். ஏன் 20 ஸ்டடீஸ் நான் ஃபாலோ பண்ணேன்னா, மார்க்கெட் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரியான ப்ரைஸ் செக்ஷன் மூவ் கொடுக்கும். ஸோ அப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, என்ன மூவ் கொடுக்குதுன்றதை பொறுத்து தான் இந்த நான் ஃபாலோ பண்ணுற 20 ஸ்டடீஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஒரு ட்ரேட் தான் எனக்கு. எப்போச்சும் ஒரு வேளை ரிவர்சல் ஆச்சுன்னா ஆப்போசிட் என்ட்ரி எடுத்து மோஸ்ட்லி அதை பிரேக் ஈவன்லையோ இல்லை சின்ன ப்ராஃபிட்லேயோ சின்ன லாஸ்லையோ முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2023 கூட போகலாம். 2023 போகிறேன், அதில் G1 போகிறேன், அதில் வந்து டவுன் சைடு போகிறேன், இதில் வந்து டைப் 2 ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் வந்து இந்த இயரில் வந்திருக்கு ப்ராஃபிட்டபிள் டேஸாக. இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ் வந்திருக்கும். 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் டவுன் மூவ், 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் டவுன் மூவ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து 2023. நம்ம இன்னும் கூட 2024 25ல் கூட போயிட்டு பார்த்துருவோம். 2024 இதில் வந்து G1ல் வந்து டவுன் சைடு, இதில் வந்து டைப் 2 ப்ராஃபிட்டபிள் டேஸ் பார்ப்போம். ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் வந்திருக்கு. ஸோ இதில் பாருங்கள் 50 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு, அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். 50 தாண்டி க்ளோஸு 2 மணி பார்ப்போம், அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். 50 தாண்டி க்ளோஸு காலையிலே மார்னிங்லேயே வந்துருச்சு, அங்கேருந்து டவுன் மூவ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து டவுன் மூவ். ஸோ இங்கே கிட்டத்தட்ட மதியம் 50 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு, அங்கேருந்து அப்படியே டவுன் சைட்லேயே ஒரு சைட்வேஸாக முடிஞ்சிருக்கு. ஒன்று நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுத்துரும், இல்லை சம்டைம்ஸ் அது அப்படியே சைட்வேஸ்லேயே நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செல்லிங் பண்ணிட்டா ப்ராப்ளம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம அந்த டிகே வாட்சி கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸு அப்படியே சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இங்கே எண்ட் ஆஃப் த டே தான் லாஸ்ட்டாக 2 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸ் வச்சு ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் 2025ல் கூட போய்ட்டு எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து வச்சு பார்த்துருவோம். 2025 போகிறேன், அதில் வந்து G1 போகிறேன். ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே தனித்தனியாக நான் ஒரு பேர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போய் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸில் போய் பார்த்தோன்னா ஸ்டாப் லாஸ் ரிக்கவர்டு இருக்கும். ஸோ நம்ம ஒரு டவுன் சைடு எடுத்துருப்போம், ஒருவேளை ஆப்போசிட் போச்சுன்னா அதை ரிக்கவர் பண்ணி நான் பிரேக் ஈவனில் முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ரிக்கவர்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போயிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். இங்கே 50 தாண்டி க்ளோஸு அப்படியே சைட்வேஸு, 50 தாண்டி க்ளோஸு அப்படியே சைட்வேஸு. சரி 50 தாண்டி க்ளோஸு நல்ல ஒரு டவுன் மூவ், 50 தாண்டி க்ளோஸு நல்ல ஒரு டவுன் மூவ். சரி இது பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸு அப்படியே சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு. ஸோ 50 தாண்டி இங்கே க்ளோஸு, அதுக்கப்புறம் அப்படியே சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாகவே நம்ம ட்ரேட் பண்ணிட முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு வின்னிங் ட்ரேட்ஸும் அதிகமாக வரும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஓரளவுக்கு பெட்டராக கிடைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா லாங் ரன்னுக்கு வந்து நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரேடை நான் எடுத்து ப்ராஃபிட்டபுளாக நான் முடிச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.